அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலியமாக நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்ற அந்த பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக உத்தரகண்ட் மாநிலம் மசோதாவா தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சட்டமன்றத்தில். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதலாக இந்த பொது சிவில் சட்டத்தை அவங்களுடைய மசோதாவாக, அதாவது அவங்களுடைய சட்டமன்றத்தில் மசோதாவாக தாக்கல் செஞ்சது இந்தியாவில் உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் மாநிலமாக அந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தகவல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது பிப்ரவரி 7ஆம் தேதி. நேத்தி பிப்ரவரி 6ஆம் தேதியா? நேத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த தாக்கல், அதாவது மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம். இன்றைய தினம் ஈவினிங்குள்ள இல்லைன்னா நாளைக்குள்ள, இந்த 2 நாளுக்குள்ள அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அதை சொல்லலாம். ஆனால் மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மசோதா தாக்கல் பண்ணதே இதுதான் முதல் முறை இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் முதல்ல நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த விவரத்தை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் பார்க்குறது தான் அந்த பேப்பர் கட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தினமணி பேப்பரில் இந்த பேப்பர் கட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்க, உத்தரகாண்ட் பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா? உத்தரகாண்டுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் 2022 நடந்த சட்டப்பேரவை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராக மாறினார். ஸோ அவர் முதல்வராக மாறும் பொழுதே அவங்களுடைய வாக்குறுதியில் இருந்துச்சு, நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த பொது சிவில் சட்டத்தை நாங்கள் எங்களுடைய மாநிலம் உத்தரகாண்டில் நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில் அவர் ஜெயிச்சதன் அடிப்படையில் 2022 ஒரு குழு ஒன்று அமைக்கிறாரு. ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியின் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கிறாரு. அந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது, அதாவது 2022 ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2023 2024 2 வருஷம் கழிச்சு அந்த பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வரதுக்கான மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இப்படி இந்தியாவிலேயே முதல் முறையாக இவ்வளவு நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. நிறைய, அதாவது கருத்து கணிப்பு, வாக்கெடுப்பு நடந்துச்சு, பொதுமக்கள்கிட்டே வாக்கெடுப்பு எடுத்தாங்க. இது மாதிரி இந்த பொது சிவில் சட்டம் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சட்ட ஆணையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டு அந்த சட்ட ஆணையம் மூலமாக மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டது. இவ்வளவு விஷயங்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை சுற்றி நடக்குது. இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை இந்தியாவிலேயே உத்தரகாண்டில் தான் கொண்டு வந்தாங்கிற அளவுக்கு நாங்கள் அதை திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படின்னா என்ன, அது ஏன் அவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுதுங்கிறத முதல்ல சொல்லிடுங்க சார், அதுக்கப்புறம் அந்த நியூஸை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய அந்த சொல் எனக்கு கேட்குது. ஸோ அதற்கான ஒரு பதிலை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புடைய புத்தகத்தில் 44வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமகன்களுக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம், ஒரு சட்டமாக நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி எண் 36லிருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள், 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகளில் 44வது விதி என்ன சொல்லுது, இந்த பொது சிவில் சட்டம் இந்தியாவில் கொண்டு வருவதற்கான சாத்தியம் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து கொள்ளலாம் அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. சரி, இதில் என்ன சார் டிபிஎஸ்பியில் இந்த 44வது விதியில் எழுதியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது. அதாவது குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், இது மாதிரி நிறைய இருக்குல்ல. அதே மாதிரி விதி 36லிருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் என்ன சொல்லுது, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிற பகுதியை குறிக்கிறது. என்ன சொல்ல போனா எத்தனாவது பகுதி இது? பகுதி 4. சரிங்களா? பகுதி 4. நம்மள்கிட்ட மொத்தம் 25 பகுதி இருக்கு. இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் மொத்தம் நம்ம கிட்ட 25 பகுதிகள் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு, கிட்டத்தட்ட 460க்கும் மேற்பட்ட விதிகள் இப்போ நமக்கு நிறைய இணைக்கப்பட்டு இருக்கு. சரிங்களா? இது 1950 ஜனவரி 26 நம்முடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளிவரும் பொழுது இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிற இந்த பகுதி 4ல இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ல விதி 36லிருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகளில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? எப்படி நம்மளோட ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குல்ல இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில், அதுல இந்த 36வது ஆர்டிகல்ல இருந்து 51வது ஆர்டிகல் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும்
அரசுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு இந்த புத்தகத்தை எழுதிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியல் நிர்ணய சபை இருந்தாங்கல்ல, ஒரு 389 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவங்க தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கையே எழுதினாங்க. அந்த புக்கு தான் 1950 ஜனவரி 26ஆம் தேதி வெளிவந்தது. அதுதான் குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகிறோம் அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் படித்தோம்ல. அந்த இந்திய அரசியல் அமைப்பு புத்தகத்தை எழுதி ஃபைனல் பண்ண அந்த அரசியல் நிர்ணய சபை இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க எழுதும் போது. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விதிகளை இப்போ எழுதுகிறோம், ஆனாலும் சில விதிகள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு. ஆனால் இப்போ, அதாவது அவங்க அப்போ நினைக்கிறாங்க, 1950 அவங்க திங்க் பண்ணுறாங்க அதை எழுதும் போது. என்ன அப்படின்னா, தற்போது நம்ம இந்தியா இப்போ தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, ஒரு நாடாக நம்ம மாறுறோம். சில விஷயங்களை நம்மளால் இப்போவே சட்டமாக கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்மளால் கட்டாயப்படுத்த முடியாது கவர்மெண்ட்டை. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு நம்மளோட இந்தியா ரொம்ப ஒற்றுமையாகவும் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் ரொம்ப செழிப்பான ஒரு நாடாக இருக்கும் பொழுது, எல்லா மக்களும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சில சட்டங்களை அப்போது நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதான் அவங்க என்ன சொல்றாங்க, 1950 அப்போதைய சூழ்நிலைக்கு சில சட்டங்களையே கொண்டு வராங்கன்னு சொல்லி எழுத முடியாது. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியா வேற மாதிரி இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கலாம், அது வேற மாதிரி இருக்கும். அப்போ அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில சட்டங்களை கொண்டு வரதுக்கு நம்ம இப்போவே எழுதி வச்சுட்டு போவோம். நம்ம எழுதி வச்சிருவோம், அதை நிறைவேற்றணுமா நிறைவேற்ற வேணாமாங்கிறத அந்தந்த அரசே முடிவெடுத்துக்கிட்டோம், அந்தந்த கவர்மெண்ட் மத்திய அரசு மாநில அரசு முடிவெடுத்துக்கிட்டோம், நம்ம எழுதி வச்சிருவோம் அப்படின்னுங்கிறாங்க. அப்படி எழுதப்பட்ட விதிகள் தான் இந்த 36 51 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்று சொல்லக்கூடிய விதிகள். இது மூலமா ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய 36 51 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விதிகளில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அரசாங்கம் கண்டிப்பாக மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதை நம்ம கவர்மெண்ட்டை கட்டாயமாக நிறைவேற்றணும்னு சொல்லி நம்மளால எழுத முடியாது. அதனால நாங்கள் இதெல்லாம் எழுதி வச்சிட்டோம், இந்த 36 to 51 இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செயல்படுத்தணுமா வேணாமாங்கிறத அரசாங்கமே முடிவெடுத்துக் கொள்ளலாம், இது அரசாங்கத்திற்கு உரிமை அப்படின்னு அப்ப எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த 36 51 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல்ல 44வது விதியில என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஏன்னா 44 இதுல தானே வருது, 36 to 51 இடையில வருது. அதுல தான் இந்த 44வது விதியில என்ன சொல்லியிருக்காங்க, பொது சிவில் சட்டம் அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்துமாறு நீங்கள் இந்தியாவில் அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம நாடு இதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா இந்த பொது சிவில் சட்டத்தை நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு 44வது விதியில் எழுதியிருக்கு. பொது சிவில் சட்டத்தை நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டால், மக்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் இந்த பொது சிவில் சட்டத்தை இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு 1950 ஜனவரி 26ஆம் தேதி வெளிவந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கக்கூடிய 36 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகளில் 44வது விதியில் இந்த பொது சிவில் சட்டத்தை நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டால் அரசாங்கம் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மக்களும் ஏற்றுக்கணும், மக்களும் ஏற்றுக்கணும், உங்களுக்கும் அதை சரின்னு தோணணும், கவர்மெண்ட்டும் இதை கொண்டு வரதான் கரெக்டு, நீங்களும் நினச்சி மக்களும் ஒத்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராத சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் இதை கொண்டு வரலாம் அப்படின்னு அதை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ 1950 ஜனவரி 26 எழுதப்பட்ட இந்த சட்டம், 44வது விதியில் எழுதப்பட்ட இந்த பொது சிவில் சட்டம் தற்போது 2020 to 24 காலகட்டங்களில் எதனால் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னா, இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படிங்கிற அடுத்த அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இதில் கிளியராக இருக்கீங்களா? டிபிஎஸ்பியில் 44வது விதியில தான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதப்பட்டிருக்கு. இந்த பொது சிவில் சட்டத்தை அரசாங்கம் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ற பகுதியில் 36 to 51 இருக்கக்கூடிய விதிகளில் எந்த ஒரு விதியை செயல்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு கட்டாயம் கிடையாது. அரசாங்கம் நினைத்தால் மக்களும் ஒத்துப்போனால் அதை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அதிகாரம் அரசாங்கத்திற்கு உண்டு. அதன்படி 1950 தற்போது வரை அதை செயல்படுத்தாமல் இருக்காங்க. ஆனால் தற்போது அது வேணும், இந்த டைம்ல மக்களுக்கு இதை கொடுத்துடலாம், இந்தியால இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க அரசாங்கம். அதன் அடிப்படையில் மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்கறாங்க, எப்படியாவது இதை ரன் பண்ணிடலாம், இந்த 44வது விதியை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, பொது சிவில் சட்டம்னா என்ன சார், எதுக்காக இதை கொண்டு 44வது விதியில் வச்சாங்க, எதனால அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையில் 44 வச்சாங்க அப்படிங்கிற விளக்கத்தை பாருங்க. நம்ம நாட்டில் சிவில் கிரைம்னு 2 இருக்கு. இங்க என்ன எழுதியிருக்கு, சிவில்னு இருக்கு. ஆனால் இன்னொன்று என்ன இருக்கு, சிவில் கிரைம்னு 2 விதமான ஒரு வழக்குகள் சொல்லலாம். இப்போ கிரைம்னா என்ன, ஒரு நபரை இன்னொரு நபரை வன்முறையாக தாக்கிட்டார், இல்லை அடிச்சிட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு துப்பாக்கியால் சுட்டுட்டாருன்னு வச்சுங்க, அது யாராக இருந்தாலும் ஒரே தண்டனை தான். கிரைமில் ஈடுபட்டுட்டாங்க
அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் ஒரு கிரைமில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே பார்க்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி என்ன ஆகும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருக்குமே ஒரே விஷயம்தான், சரிங்களா? அவங்க எல்லாருக்குமே ஒரே தண்டனைகள் தான் வழங்கப்படும் சில கிரைமில். ஆனால் இங்கே சிவிலில் பாருங்க, சிவில் அப்படிங்கிறது திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, ஜீவனாம்சம், இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இந்த சிவில் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ளே வரும், சரிங்களா? ஆனால் சிவில் அப்படிங்கிற இந்த திருமணம், விவாகரத்து போன்ற இந்த விஷயங்களில் நிறைய மதங்கள் இருக்கா. நம்ம இந்தியா பல மதங்கள் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டது தான் நமது இந்தியா. நம்ம இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. ஆனால் பல மதங்களை சேர்ந்தவர்கள் நம்ம இந்தியாவில் ரொம்ப சுதந்திரமாக வாழலாம். ஏன்னா இந்தியா என்பது மத சார்பற்ற, ஆனால் எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க கூட ரொம்ப நட்புறவோட வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், சரிங்களா? அப்போ இந்தியாவில் பல மதங்கள் இருக்கிறதுனால இந்த சிவில் அப்படிங்கிற இந்த விஷயத்தில், திருமணம், விவாகரத்து போன்ற இந்த விஷயங்களில் அவங்கவுங்க மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்தந்த மதங்களுக்குன்னு தனியாக சட்டங்கள் இயற்றப்பட்டு அதன் மூலமாக அந்தந்த மதங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் செயல்படும், சட்டமாக இருக்கும். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா 1956 ஏற்றினாங்க. அப்போ இதன்படி தான் இந்து அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வாரிசுரிமை பிரச்சனை நடக்கும். அந்த சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சட்டம் மூலமாக தான் தீர்த்து வைக்கப்படும், சரிங்களா? அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியத் சட்டம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கு. அந்த சரியத் சட்டம் மூலமாக தான் இஸ்லாமியர்களுக்கான சில விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த திருமணம், விவாகரத்து போன்ற அந்த சிவில் விஷயங்களுக்கு இந்த சரியத் சட்டம் மூலமாக அவங்களுக்கு சொல்லப்படும். இப்படி மதங்களின் அடிப்படையில் இந்த சிவில் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் மட்டும் வேறுபடும், சரிங்களா? ஆனால் கிரைம்ல பாருங்க எல்லாருமே ஒன்று தான். கிரைம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மதம், சாதி அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரே தண்டனை தான், சரிங்களா? அப்போது என்ன சொல்கிறாங்க, இப்படி கிரைமில் எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு விஷயம் பண்ணால் அது எல்லாருக்குமே பொதுவு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதேமாதிரி இந்த சிவில் அப்படிங்கிற இந்த விஷயத்திலையும் இப்படி மதங்கள் சார்ந்து ஒவ்வொரு மதங்களுக்கும் அந்தந்த மதங்களுக்கு தனியாக சட்டம் இயற்றி அது மூலயமா இந்த திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, ஜீவனாம்சம் வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாருக்குமே பொதுவாக இந்த சிவில் சட்டத்தையும் பொதுவாகவே கொண்டு வந்துடுவோம். அவங்க சாதி, மதம் எதுவுமே கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரு திருமணமாகி விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்குமே ஒரே ரூல்ஸ் தான். கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போய் தான் விவாகரத்து வாங்கணும். அந்த விவாகரத்து வாங்கணுங்கிறது ப்ரொசீஜர். விவாகரத்து வாங்காம இன்னொரு திருமணம் செஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பொது சிவில் சட்டம். இந்த பேர்ல என்ன இருக்கு, பொது சிவில் சட்டம். இந்த சிவில்னா என்ன அர்த்தம், திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, ஜீவனாம்சம் போன்றவை. அப்ப இந்த விஷயங்கள், சிவில் விஷயங்கள் எல்லாமே இந்த மத அடிப்படையில் தனித்தனி சட்டங்கள் இயற்றப்பட்டு அவங்கவுங்களுக்குன்னு தனியான விஷயம் இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு எப்படி கிரைம்ல இருக்கோ அதே மாதிரி சிவில்லையும் எல்லாருக்குமே ஒரே சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் 44வது விதியில் இருக்கக்கூடிய இந்த பொது சிவில் சட்டம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் 1950 ஜனவரி 26 நம்முடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளிவரும் பொழுது இந்த 44வது விதியில் கொண்டு போய் பொது சிவில் சட்டத்தை வச்சாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த பொது சிவில் சட்டத்தை அப்போது நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா அதை நடைமுறைப்படுத்தணும்னா இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே சமம்னு சொல்லணும். அது சமம்னா என்ன அர்த்தம், எல்லாருக்குமே ஒரே சட்டம்னு சொல்லணும். அதை ஏற்றுக்க முடியாதுல்ல அப்போ. ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி. அப்போ இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு அது பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருந்தாங்க. அதனால் இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் என்ன யோசிச்சாங்க அந்த 1950 தற்போது நம்மளால இதை செயல்படுத்த முடியாது, இந்த பொதுவான சிவில் சட்டம் இந்தியாவில் கொண்டு வரதுக்கு. ஆனால் பிற்காலம் பல வருடங்கள் ஓடியதற்கு பின்பு நமது இந்தியாவில் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. மக்களும் இதை ஏற்றுக்கிறாங்க, அரசாங்கமும் இதை ஓகே செயல்படுத்தலாம், இது பிரச்சனை வராதுன்னு நினைச்சாங்க. அப்படின்னா இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் தற்போது இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு அரசாங்கம் இதை வெளியில் எடுத்திருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துவதற்காக நிறைய கமிட்டி அமைச்சாங்க, சட்ட ஆணையங்கள் அமைச்சாங்க. அந்த சட்ட ஆணையங்கள் மூலமாக மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்தினாங்க. இதை கொண்டு வரலாமா அப்படின்னு எல்லா மதத்தை சேர்ந்தவங்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்துறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரக்கூடாது, இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் எதிர்ப்புகளும் இருக்கு, சரிங்களா? அப்போ இப்படி
எப்படி இந்த பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44 டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இவ்வளவு விஷயங்கள் இப்போ நடந்துச்சுல. ஆனால் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் கிட்டத்தட்ட 1867 சொல்லுவாங்க. சரிங்களா? கோவா மாநிலத்தில், ஏன்னா கோவா என்பது போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செய்த ஒரு இடம் கோவா. அந்த கோவாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் காலத்திலிருந்து இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு அப்புறம் இந்த கோவா நம்ம கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கல்ல. நம்மளோட போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறம் கோவா இந்தியாவில் இணைக்கப்பட்டதற்கு பின்பும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொது சிவில் சட்டத்தை நம்ம இந்தியா கேன்சல் பண்ணலை. நீங்கள் ஆல்ரெடி இதை வச்சிருக்கீங்க, இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்போ இந்தியாவிலேயே பொது சிவில் சட்டம் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா கோவா மட்டும்தான். ஆனால் இப்போ நம்ம கிட்ட கோவா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால கோவாவில் முன்னாடியிலிருந்தே இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருக்கு. ஆனால் சுதந்திரத்திற்கு பின்பு, குடியரசுக்கு பின்பு, ப்ராப்பராக நமது இந்தியா உருவானதற்கு பின்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்திலுமே இந்த பொது சிவில் சட்டம் இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஏன்னா அதை நடைமுறைப்படுத்தணும்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ இவ்வளவு விஷயங்களை கடந்து நம்ம இன்னைக்கு பார்த்த நியூஸ் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பேசும் பொருளாக இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலேயே உத்தரகண்ட் மாநிலம் முதலாக அவங்களுடைய சட்டமன்றத்தில் அவங்க ஸ்டேட்ல கொண்டு வரதுக்காக இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கோவா சொல்லலாமே சார் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கோவா ப்ராப்பராக ஒரு மசோதா தாக்கல் பண்ணி சட்டமாக வெளியில் வந்ததெல்லாம் கிடையாது. அந்த கோவா நம்மள்ட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்படியே ஜாயின் பண்ணாங்க, அதை நம்ம கேன்சல் பண்ண சொல்லலை, அதனால அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ கரெக்டாக ப்ராப்பராக நமது இந்தியாவில் முதலாக இதை ஃபாலோ பண்ண போகிறது யார்? உத்தரகண்ட் அப்படிங்கிறவங்க தான் அவங்க சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கான ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அந்த ஆர்டிகல் 44 என்ன, அது ஏன் பகுதி 4ல் 36 to 51 கொண்டு வச்சாங்க, பொது சிவில் சட்டம்னா என்னங்கிற எல்லா விளக்கமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ உத்தரகாண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போமா? இங்க பாருங்க, உத்தரகாண்ட் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் இந்த முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே இந்த பொது சிவில் சட்டத்தை தாக்கல் பண்ணது இவங்க தான். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான விஷயம். February 6 செவ்வாய்க்கிழமை, நேற்றைய தினம் தான் இது நடந்திருக்கு. சரிங்களா? இதோடைய வரலாறு என்ன அப்படின்னா, இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துடைய இந்த விஷயத்துக்கான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022 தான் இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்கான முதல்வர் தேர்தல் நடந்துச்சு. அதாவது சட்டப்பேரவை தேர்தல், எம்எல்ஏ தேர்தல். 5 வருஷத்துக்கு ஒரு முறை முதல்வர் எலெக்ஷன் நடக்கும்ல நம்ம ஸ்டேட்ல, அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் நடக்கும்ல. அதன் அடிப்படையில் 2022 வருடம் இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்கான முதல்வர் எலெக்ஷன், சட்டப்பேரவை எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த சட்டப்பேரவை எலெக்ஷன்ல வெற்றி பெற்று முதல்வராக இருக்கிறவர் யாரு அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி. இவர் தான் 2022 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் ஜெயிச்சு முதல்வராக இருக்கார். இவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய வாக்குறுதியில் என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா, நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னா இந்த பொது சிவில் சட்டத்தை கண்டிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் நாங்கள் செயல்படுத்திடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் 2022 ஜெயிச்சு இவர் பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே என்ன பண்றாரு, இந்த பொது சிவில் சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு கமிட்டி அமைக்கிறார், ஒரு குழு ஒன்று. யாருடைய தலைமையில் அப்படின்னா, ரஞ்சன் தேசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அவருடைய தலைமையில் தான் 5 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கிறார். யாருடைய தலைமையில்? ரஞ்சன் தேசாய் அப்படிங்கிறவருடைய தலைமையில் 5 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கிறாரு. சரிங்களா? 2022 அவங்க ஜெயிச்ச உடனே இந்த குழு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பார்த்துட்டு ஒரு அறிக்கையை ஒன்று சமர்ப்பிக்கிறாங்க அவங்க கிட்ட. இப்போ ரீசெண்டாக 2 வருஷம் கழிச்சு அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போது இந்த பொது சிவில் சட்டம் என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வருவதற்கான மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்தில் நேற்றைய தினம். மசோதானா என்ன அர்த்தம்? ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நமக்கு, அதாவது மக்களுக்கு ஒரு சட்டம் வெளியில் வரதுக்கு முன்னாடி அது சட்டமன்றத்தில் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் ஓகே பண்ணாதான் அது சட்டமாக வெளியில் வரும். அப்போ அவங்க ஓகே பண்ணுற வரைக்கும் அதுக்கு பேர் மசோதா. அந்த சட்டமன்றத்தில் கொண்டு வந்துட்டாங்க அந்த விஷயத்தை அப்படின்னா அதுக்கு பேர் மசோதா. சரிங்களா? அப்போ அந்த மசோதா அங்கே இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அது மக்களுக்கு ஒரு சட்டமாக மாறி வெளியில் வந்துடும். அப்போ மசோதாவா நேற்று வந்துருச்சு. அது சட்டமாக வெளியில் வரப்போதா உத்தரகண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ, அதாவது நேற்று February 6 சொல்லிட்டாங்க இந்த விஷயம். 7 இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இந்த 2 நாளுக்குள்ள இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த மசோதா கண்டிப்பாக சட்டமாகி வெளியில் வருதாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் இது கன்ஃபார்ம் தான், இந்த விஷயம் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே முதல் மாநிலம் இவங்க தான். சரிங்களா? ஆனால் இது யாருக்கு கிடையாதுங்கிறது சொல்லிட்டாங்க. பட்டியலின பழங்குடியினருக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு.
இந்த உத்தரகண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டம் யாருக்கு மட்டும் கிடையாது, பட்டியலின பழங்குடியினருக்கு மட்டும் இது கிடையாது, அவங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? வேற என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னதா கோவாவில் தான் பொது சிவில் சட்டம் நடைமுறையில் முன்னாடியிலேருந்தே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. உத்தரகண்ட் மாநிலத்தில் அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ரியில் பதிவு பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொது சிவில் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற முக்கிய அம்சங்கள் உத்தரகண்ட் மாநிலத்தில் இந்த சட்டப்பேரவையில் சொல்லப்பட்டுச்சு. அதில் முக்கியமான ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாகத்தான் இருக்க அலௌடு. இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு உத்தரகாண்ட்லனா, அப்போ என்ன தெரியுமா நடக்கும், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் 18 வயசுக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இது வந்து ஆல்ரெடி இருந்தது. ஆனால் இதில் என்ன தெரியுமா சொல்ல போகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, 18 வயசுக்கு மேலே யாராவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க லீகலாக கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீகலாக ஒரு மாதத்துக்கு அப்புறம், அதாவது நீங்கள் லிவின்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே, நீங்கள் இருக்கிற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நாங்கள் 2 பேரும் லிவின்ல இருக்கோன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. எது அந்த லிவின்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா. சில இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயசுக்கு மேலே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமே சார், யார் வேணாலும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், பதிவு பண்ணிட்டு இருக்கலாமா யார் வேணாலும் கேட்டால், அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. 18 வயசுக்கு மேலே 21 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா, 18க்கு மேலே லிவின் உண்டு எல்லாருக்குமே. ஆனால் அவங்க 21 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் அல்லது காப்பாளர்கள் யாராவது ஒருத்தங்க அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு தான் அந்த லிவினை அவங்க ஓகே பண்ணாதான் இது நடக்கும், அதில் அவங்க இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பொது சிவில் சட்டத்தில் உத்தரகாண்டில் பதிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ உத்தரகாண்ட் மாநிலம் இந்த பொது சிவில் சட்டத்தை மசோதாவாக தாக்கல் செய்யும் பொழுது அதில் சில விஷயங்களை எழுதுறாங்க. அதில் இதுவும் ஒன்று, இந்த லிவின்ல இருக்கணும் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அலௌடு. 1. 2, 18 வயசுக்கு மேலே லிவின்ல இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத யார் யார் இருக்கீங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் 21 வயசுக்குள்ளேயே லிவின்ல இருக்கீங்கன்னா உங்களை பெற்றோர்கள் அல்லது காப்பாளர்களிடம் நீங்கள் அனுமதி வாங்கி கொண்டு தான் இருக்கணும். சரிங்களா? 1. அப்படி லிவின்ல நீங்கள் லீகலாக கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் லிவின்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையும் சட்டப்பூர்வமாக ஒரு குழந்தையாக அந்த உத்தரகண்ட் மாநிலத்தின் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. ஆனால் லிவின்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறதையும் சொல்கிறாங்க. அதேமாரி லிவின்ல இருந்துட்டு ஒருத்தங்க வெளியில் ரிமூவ் ஆகிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா ஜீவனாசம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சில இவ்வளோ விஷயங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டத்தில் சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் தான் இந்த பொது சிவில் சட்டம் 44வது விதியில் சொல்லப்பட்ட இந்த பொது சிவில் சட்டத்தை அவங்க மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான மசோதாவை தாக்கல் செய்துள்ளார்கள். இது சட்டமாக வெளியில் வரப்போதா இல்லையான்னு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள தெரிஞ்சிடும். அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இது மட்டும் இல்லாமல் இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனிமேல் காலை டைமில் உங்களுக்கு ரெகுலராக வரும். இனிமேல் நாளையிலேருந்து நம்ம அதுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாளையிலேருந்து காலை டைம் ஒரு 8 மணி இல்லை ஒரு 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அந்த பேப்பர் அனாலிசிஸ் மாதிரி சில அந்த பேப்பர் ஹிந்து பேப்பர், இந்த ஹிந்து பேப்பர் இல்லாட்டி தினமணி பேப்பர், இதில் ஏதாவது ஒரு பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணி டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் நாளையிலேருந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பொது சிவில் சட்டம்னா என்ன, அதை ஏன் 44வது விதியில் வச்சாங்க, அதையும் 1950லேருந்து இப்போ வரைக்கும் செயல்படாமல் இருந்து இப்போ அதை தொடுறாங்க, இப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் இதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தோட நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.